எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, கோதுமை மாவு, தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவை அப்படி மூடி வச்சுருங்க 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருண்டையை எடுத்து சப்பாத்தியாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. நடுவில் அந்த உருளைக்கிழங்கை வச்சு சேர்த்துக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். தேவையான அளவு மாவு சேர்த்து பொறுமையாக தேய்ச்சிக்கோங்க. தோசைக்கல்லை காய வச்சுக்கோங்க. ஆலு பரோட்டா அதில் போட்டுருங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடிங்க. தயிர் சாலட் இதுக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ள மசாலா இருக்கிறதுனால வெறுமனே சாப்பிட கூட செமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.